அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் நெறிப்பரப்பு மையத்திலிருந்து வந்திருக்கும் திரு அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். மற்றும் தமிழ் முனைவர் காமராசர் அவர்களையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக இயன்ற பொழுதில் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கள் பேர் அல்ல பிற. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த பள்ளியினுடைய தனித்துவமிக்க தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த குழந்தைகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே நான் மிக பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று இந்த பள்ளியினுடைய பிள்ளைகளை சந்திப்பதற்காக நாங்கள் வந்தோம். ரொம்ப நல்ல பிள்ளைகள், அற்புதமான பிள்ளைகள். இந்த பிள்ளைகளை எல்லாம் சரியாக வழிநடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பாராட்டுக்களை சொல்லி இந்த பள்ளியினுடைய மாணவர்கள் திருக்குறளை இப்போது எப்படி சொல்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக முதலாவதாக ஜோதிலட்சுமி அழைக்கிறேன். வாருங்கள் ஜோதிலட்சுமி. வணக்கம், என் பெயர் ஜோதிலட்சுமி. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். தாயின் பெயர் சாந்தி, தந்தையின் பெயர் ஐயப்பன். நான் திருக்குறள் சொல்ல போகிறேன். திருக்குறள்: பொய்யமை பொய்யமை ஆற்றின் அறம்பெற செய்யமை செய்யமை நன்றி அறம்பொருள் இன்பம் உயிர் அச்சம் நான்கின் திறம் தெரிந்த தரப்படும். ஊரணி நீர் நிறைந்தற்றே உலகுவாம் பேரறி வாழன் சிறு ஞாலம் கருதினும் கைகொடும் காலம் கருதி இடத்தால் செய்யின். அன்புடைமை ஆன்ற குறிப்பிடுத்தல் இவர் என்று பண்புடைமை என்னும் மயக்கு நயனோடு நன்றி புரிந்த பயனுடைய பண்பு பாராட்டும் உலக பண்புடையார் பட்டுண்ட உலகம் அதுன்றல் மண்புக்கு மாய்வது மண் பண்புலான் பெற்ற பெருஞ்செல்வன் அன்பால் களம் தீமால் திரிந்தற்று பகுத்துண்டு பல்லேறுவோம் முதல் நூலர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை புறம் தூய்மை நீரன் அமையும் அகம் தூய்மை வாய்மையால் காட உலகத்தோடு ஒட்ட கலக்கட்டும் கல்லார் அறிவிலத்தார். குழந்தை இப்ப சொன்ன குரலை பார்த்தீங்கன்னா எந்த குரல்லையுமே ஒரு தப்பு கூட கிடையாது. இந்த குழந்தைகள் படிக்கும்போது அங்கன்னு படிக்கிறாங்க. அது இல்லாம திருக்குறளை முழுமையாக கற்று தெரிந்து 1330 திருக்குறள் சொன்னால் வருங்காலத்திலே இணைய வழியிலே திருக்குறள் வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகுப்பிலே சேர்ந்து இந்த பிள்ளைகள் பயனடைய வேண்டுகிறேன். அடுத்ததாக யுகன் அவர்களை அழைக்கிறேன். பாருங்கள் யுகன். என் பெயர் யுகன். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். தாயின் பெயர் மஞ்சுளா. தந்தையின் பெயர் துளசிராமன். நான் திருக்குறளின் பேச வந்துள்ளேன். பழமை பழமை ஆற்றின் அறமிட செய்யமை நன்றி ஏற்றலும் மீட்டலும் காத்தலும் காத்து அகத்தலும் வல்லது அறம்பொருள் இன்பம் உயிர் அச்சம் நாடின் தெரிந்து தேவைப்படும். அன்புடைமை ஆன்ற குறிப்பிட்டல் என்னும் பண்புடைமை என்னும் அழகு நயனோடு நன்றி புரிந்த பயனுடைய பண்பு பாராட்டும் உலகு. நன்றி. ரொம்ப அருமையா சொன்ன யுகன் அவர்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். அடுத்ததாக சிவபுராணம் சொல்வதற்காக அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் யோகினி. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் தந்தையின் பெயர் லலிதா. என் தாயின் பெயர் லலிதா. என் தந்தையின் பெயர் சிவகுமார். நான் சிவபுராணம் சொல்கிறேன். ஓம் நமச்சிவாய நாகம் தாழ்வாக இமைப்புலகம் என்னென்று நீங்காண்டம் தாழ்வாக கோகை ஆண்ட குருபடியன் தாழ்வாக ஆகும் அணிதந்து அன்னிப்பான் தாழ்வாக வேகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க வேகன் கொடுத்தாண்ட இறைவன் அடிவழ்க புறத்தாக்கு செய்யத்தன் கோன் கழுத்தில் வெளுக்க கடற்குடிய உங்களுக்கும் சீரோன் கழுவல்க ஈசன் அடி போட்டி எந்தை அடி போட்டி நேசன் அடி போட்டி சிவன் சேவடி போட்டி மாய பிறப்படுக்கும் மன்னன் அடி போட்டி சீரா பெண்ணும் தேவன் அடி போட்டி ஆடி என்னும் மல்லும் அடி போட்டி சிவன் அவன் என் சிந்தை இருநடுநாள் அவனொரு ஆளி அவன் தாழ் மழகி சிந்தை மகிழ சிவபுராண தந்தை உந்தை மிகும் ஓய ஒரு பெண்ணார்
கண்ணூரா கண்கருணை கண் காட்ட வெய்யருகி எண்ணுதற்கு எட்டா ஏழாய் வெய்யருகி விண்ணிருந்து மண்ணிருந்து விக்கால் விளங்குதி எண்ணிருந்து எல்லை விளதாலும் சி ஒல்லா வெண்ணிய மானம் இந்தனையே புல்லாய் பூராய் பொழுவாய் மரமாகி கண்ணிருந்துமாகி பறவையாய் பாமாகி எல்லாய் மனிதாய் பேயாய் கனகல வல்ல சுகிராகி முனிவராய் தேவ செல்லா நின்ற என் தாவர சங்கமத்தோர் எல்லா பிறப்பொருக்கும் பிறந்த என் பெருமாள் மெய்யே என் புன்னடிகள் கண்ணின்று விடுப்பேன் உயே என் ஓங்காத நடுவு நிறுத்தம். போதுமா? அருமை அருமை. சரியா? என்ன சொல்ல போறீங்க? நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். தாயின் பெயர் சத்யசுந்தரி. நான் சாமி பாட்டு பாட போகிறேன். ஒரு காலை தூக்கி நின்றாடும் தெய்வமே, என்னை கை தூக்கி ஆள் தெய்வமே, வேலை தூக்கும் பிள்ளைதினை பெற்ற தெய்வமே, மின்னும் புகழ் சேர்த்தில்லை பொன்னம்பலத்தில் ஒரு காலை தூக்கி நின்றாடும் தெய்வமே, என்னை கை தூக்கி ஆள் தெய்வமே, செங்கையில் மான் தூக்கி சிவந்த மழுவும் தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அணுதிடம் தூக்கி கங்கை திங்களை கதித்த சடமை தூக்கி இங்கும் அங்குமாய் தேடி இருவரும் கண்டறியாத ஒரு காலை தூக்கி நின்றாடும் தெய்வமே, என்னை கை தூக்கி ஆள் தெய்வமே, நந்தி மத்தளம் தூக்க நான் தெரியா தூக்க தோம் தோம் என்ற என் தாளம் சிறுதியோடு தூக்க சிந்தை மகிழ்ந்து வானோசு நிமிழ் கரம் தூக்க முந்து வலிமையுடுமை முயல்கள் உன்னை தூக்க ஒரு காலை தூக்கி நின்றாடும் தெய்வமே, என்னை கை தூக்கி ஆள் தெய்வமே. அன்பு திருக்குறள் நெஞ்சத்தீர். இப்போது இந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனித்துவமிக்க தலைமை ஆசிரியர் சரவணன் ஐயா அவர்கள் அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற எத்தனையோ விடயங்கள் புதைந்து கிடக்கிறதை அதை எப்படி அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தால் அந்த பிள்ளைகள் எப்படி சொல்வார்கள் என்பதை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பள்ளியில் பயிலக்கூடிய ஜோதிலட்சுமி சொன்ன குரல்களை எல்லாம் தவறில்லாமல் சொல்கிறார். யுகன் தவறில்லாமல் சொல்கிறார். அதே போல் சிவபுராணத்தை இந்த சின்ன வயசுலேயே 95 வரிகளையும் விடாமல் சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்ற ரோகிணி அவர்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமிர்தவர்ஷினி. இந்த அமிர்தவர்ஷினி பாருங்க எவ்வளோ பெரிய பாடலை எப்படி மனப்பாடம் செய்திருப்பார் என்பதை பாருங்க. இந்த மாதிரி இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சிறிய வயதிலே அவர்களுக்கெல்லாம் ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றலை தூண்டி விடுவதற்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறார்கள். ஒரு அம்மா கூட வேகமாக நாங்கள் பணி செய்கிற காலத்தில் வேகமாக அந்த அம்மா சொல்லுது, என்னங்க ஐயா சொல்லி கொடுத்துருக்கீங்க? ஒன்றுமே சொல்லித்தரல, எங்கள் பையனுக்கு 1 2 கூட தெரியல அப்படின்னு சொல்லுதுங்க. இல்லைம்மா அந்த பையன் 100 வரைக்கும் சொல்லுவானே அப்படின்னு சொல்லும்போது நான் கேட்டால் 1 கூட சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த பையனை நிற்க வச்சு சொல்லுப்பா தம்பி அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் சொன்னான், 1 சொன்னான், ஊன்னு சொன்னேன், 2 சொன்னான், ஊன்னு சொன்னேன், 3 சொன்னான், ஊன்னு சொன்னேன், 4 சொன்னான். அதுக்கப்புறம் ஊன்னு ஊங்கோட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அவன் 100 வரைக்கும் சொல்லி முடிக்கும் போது அந்த ஊங்கோட்டுறதுக்கு அவன் சொல்வதை கேட்பதற்கு எனக்கு யாரும் இல்லைன்னு தான் அந்த பையன் சொல்ல மாட்டேங்கிறான். அந்த அம்மாவுக்கு அது புரியல. வந்த உடனே ஐயா என்னையா பாடம் நடத்துறீங்க, என் பையன் 1லிருந்து 10 வரைக்கும் கூட சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு தான் சொல்றத தவிர, ஆனால் அவன் என்ன பண்ணுவான், இதோ நிக்கிறான் பாருங்க, அந்த மாதிரி ஒரு ஐஐடி குழந்தை. அந்த ஐஐடி குழந்தையே 100 மார்க் வாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஊர்ல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் பெற்றோர்கள் எந்த அளவுக்கு அந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்பதை பார்த்து, அதனால அறிவுள்ள பிள்ளைகள் அக்கறையுள்ள பெற்றோர்கள் இருந்தால் கண்டிப்பாக நம்ம வகுப்பில் பார்த்தீங்கன்னா இலக்கிய இளமாறலாம் எல்கேஜி யூகேஜியில் இப்போ கூட திருவண்ணாமலை தான் இருக்காங்க. அந்த பசங்க நிறைய பிள்ளைகள் 1330 குறளையும் வரிசையாக சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். தமிழ் சித்திரையில் சென்று ஒப்புவித்தால் அரசு 15,000 ரூபாய் தருகிறது. அது நற்சான்றிதழை அந்த முதல்வர் கையால் தராங்க. அப்புறம் திறனறி போட்டியெல்லாம் இருக்குது. அந்த பிள்ளைகள் எந்த புத்தகத்தை கொடுத்தாலும் படிக்கக்கூடிய ஆற்றல் பெறுவார்கள். அறிவு அதிகமாக வளரும். அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்வான். பொருள் ஈட்டுவதிலும் அவள் அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்து அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்று வந்த பொருள் என்ற வகையிலே அந்த குழந்தைகள் எல்லாம் நல்ல பிற்காலத்திலே சமுதாயத்துக்கு பயன்படுவார்கள் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை தந்த நம்முடைய VS மடம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சரவணன் ஐயா அவர்களுக்கும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த மகளிர் மேல்நிலைப் பள்ளியினுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர்
ராமசாமி ஐயாவுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது ராமசாமி ஐயா அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் வாழ்த்துறை. இனிய நன்னாள் மிஸ்டர் காமராஜ், திருக்குறள் காமராஜ் அவர்கள் என்னை தட்டி எழுப்புவார். இங்கே எல்லோரையும் தட்டி எழுப்பி இருக்கிறார். அதுதான் ரொம்ப மகிழ்ச்சி. என் முன்னிலையிலே இவ்வளவு பெரிய அரிய நிகழ்ச்சி செய்தமைக்கும் நான் கண்டு கழித்ததற்கும் ஏதோ இறையருள் பெற்றிருக்கிறேன். மிஸ்டர் சரவணனை மீண்டும் சந்திக்கிறேன். நான் தனியாக முன்னொரு நாள் வந்து சந்தித்தேன். நான் நண்பரை அழைத்து வருவேன் என்றேன். நண்பரே வந்து விட்டார். அது ரொம்ப முதலில் நாம் நினைக்க வேண்டும். நினைப்பதை நினைத்து கொண்டே இருந்தால் அது ஒரு நாள் நடக்கும். இதுதான் அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது. ஆகவே உன்னை தூங்க விடாத கனவு உன்னை தூங்குகிற கனவு அல்ல, கனவு பழிக்கும் வரை முழித்திருக்க வேண்டும். அதுதான் உன்னை தட்டி எழுப்பும் உணர்வு எழுப்பும். அது அவ்வளவுதான். அன்பு மரணம் உடைத்தாய் வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இது எல்லோர் திருவன அழைப்பிதழும் அச்சரிக்கப்படுகிறது. 1வது படி 1300 இல்லை என்றால் 1வது படி அதன் பொருளறி விளக்க இல்லறத்தை நல்லறமாக்கு. இல்லறத்திலேயே துறவரத்தை காண்பாய், இல்லறத்திலேயே கடவுளை காண்பாய். திருவள்ளுவர் காட்டிய வழியில் வாழ்ந்தால் கடவுளை நேரில் காணலாம். இறை தூதர் வள்ளுவர் என்னை காப்பாற்றினார், உங்களையும் காப்பாற்றுவார் ஆபத்தில் இருந்து என்று கூறி இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அவைக்கு வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்று திருக்குறள் நெறிபரப்பு மையத்திலிருந்து வந்து எங்களுடைய மாணவர்களுடைய கல்வித்திறனை மீண்டும் வளர்ச்சியடை செய்தமைக்கு பள்ளியின் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.